ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா, சூப்பரான ஒரு தொகையலுங்க. சாதத்துக்கும் கலந்துக்கலாம், சப்பாத்திக்கும் தொட்டுக்கலாம். கொத்தவரங்காயை வச்சு தொகையல் அரைக்க போகிறோம். ரொம்பவே சுலபமாக செய்யக்கூடிய இந்த கொத்தவரங்காய் தொகையல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இதுக்கு ஒரு வாணலியில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா சூடான உடனே ஒரு சின்ன துண்டு பெருங்காயம் சேர்த்துக்கலாம். இது கூடவே 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கிறேன். இது எல்லாத்தையும் சேர்த்து இப்போ நல்லா வறுத்து விட்டுக்கலாம். இந்த கொத்தவரங்காய் துவையலுக்கு கடலைப்பருப்பு சேர்த்த வேண்டியதில்லை, உளுத்தம்பருப்புலேயே நல்லாயிருக்கும். இப்போ இது கூடவே 2 காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கலாம். கூடவே 2 பச்சை மிளகாய் நீட்டமாக கீறி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். பருப்பு நல்லா பொன்னிறமாக வரணும், அது வரைக்கும் வறுக்கணும். பருப்பு அப்படி லைட்டாக கலர் மாறுது பாருங்கள். இப்போ இது கூட ஒரு சின்ன துண்டு இஞ்சி சேர்த்து வறுத்துக்கலாம். அப்படி இஞ்சி, பச்சை மிளகாய், உளுத்தம்பருப்பு எல்லாம் சேர்த்து அப்படி வாசனையாக சூப்பராக இருக்கும் இந்த தொகையல். இது கூட ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். பருப்பு அப்படி நல்ல கலர் மாறிடுச்சு பாருங்கள், பொன்னிறமாக வந்திருக்கு. போதும், இந்த அளவுக்கு வறுத்துக்கிட்டா. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை எடுத்து ஆற வச்சிடலாம். நல்லா கம்ப்ளீட்டாக ஆறணும். இப்போ அதே வாணலியில் ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன். இப்போ கொத்தவரங்காயை ஒரு 10 கொத்தவரங்காய் மட்டும் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நீட்டமாக இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன், காம்பெல்லாம் எடுத்துகிட்டு. அதையே இந்த எண்ணெயில் வதக்கிக்கலாம். கொத்தவரங்காய் கொஞ்சம் நல்லா சாஃப்டாக வரணும், அந்த அளவுக்கு வதக்கிக்கணும். கொத்தவரங்காய் நிறைய பேருக்கு பிடிக்கவே பிடிக்காது, சாப்பிடவே மாட்டாங்க. இந்த மாதிரி தொகையில் அரைச்சி கொடுங்க, சப்பாத்திக்கு தொட்டுக்க, சாதத்துக்கு கலந்துக்க எல்லாமே சூப்பராக இருக்கும். இது கூடவே தொகையலுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து வதக்கிக்கலாம். கொத்தவரங்காய் அப்படியே நல்லா வதங்கி சாஃப்டாக வரணும். நல்லா வதக்கி விட்டுட்டு ஒரு 10 நிமிஷம் அப்படியே விட்டுடலாம். இன்னும் கொஞ்சம் நேரம் அடுப்புலேயே இருக்கட்டும், நல்லா சாஃப்டாக வரணும். பாருங்கள் எந்த அளவு வதங்கியிருக்குன்னு. போதும், இந்த அளவுக்கு நல்லா வதங்கி வந்த உடனே இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இது கூட ஒரு சின்ன துண்டு புளியை சேர்த்துக்கலாம். புளியை சேர்த்து அதையும் லேசாக வதக்கி விட்டுக்கலாம். இதுவும் அப்படியே நல்லா ஆறணும். கொத்தவரங்காய் நல்லா ஆறட்டும், ஒரு 10 நிமிஷம் ஆகும். அதுக்குள்ளே இப்போ இந்த வறுத்து வச்ச பருப்பெல்லாம் ஆறி இருக்குது. அதை ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிட்டு இது கூட 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு துருவின தேங்காய் சேர்த்துட்டு தண்ணி எதுவும் சேர்த்தாமல் இந்த மாதிரி முதல்ல ஒரு தடவை கொரகொரப்பாக அரைச்சிக்கலாம். இப்போ இது கூட வதக்கி ஆற வச்ச கொத்தவரங்காயும் புளியும் சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து பாருங்கள், இந்த மாதிரி தொகையல் பதத்துக்கு அரைச்சிக்கலாம். இதுக்கு தாளித்து கொட்டணுன்னு அவசியம் இல்லை, அப்படியே கலந்துக்கலாம். அவ்வளோதாங்க, சூப்பரான கொத்தவரங்காய் தொகையல் ரெடி ஆயிடுச்சு. சூப்பரான இந்த தொகையல் செஞ்சு பார்த்துட்டு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் தட்டி விட்டுருங்க. ஸோ நான் போடுற வீடியோ எதுவுமே மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.